சித்தனே அண்டர் அண்டமாய் நின்ற ஆதியே யாதுங்கேறு இல்லா சித்தனே பக்தர் சிக்கன பிடித்த செல்வமே சிவபெருமானே பித்தனே எல்லா உயிருமாய் தழைத்து பிழைத்தவை அல்லையாய் நிற்கும் எத்தனே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே. சோமசுந்தரி அம்பாள் சமேத சோமநாத சுவாமிக்கு என் முதல் வணக்கம். இங்கு அமர்ந்திருக்கும் சிவ குடும்பத்தார் அனைவருக்கும் என் முதல் வணக்கம். எங்கள் பட்டிமன்ற குழுவில் உள்ள எங்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் என் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு, குடும்ப முன்னேற்றத்திற்கு பெரிதும் துணை நிற்பவள் மனைவியே என்று சொல்கிறேன். இதுல கணவருக்கு பங்கு கிடையவே கிடையாது, மனைவிதான் அப்படின்னு தான் நான் சொல்ல. இது என்னுடைய வாதம் கூட கிடையாது. குடும்பம் அப்படின்னா நீங்க இந்த ஆண்களுடைய புரிதல்ல உங்களுக்கு ஒரு பெரிய முரண்பாடு உண்டு. நீங்க சுதந்திர போராட்ட தியாகி, இந்த கப்பலோட்டிய தமிழன், செக்கிழுத்த செம்மல், அப்புறம் புத்தர், இப்படியெல்லாம் பெரிய பெரிய பட்டம் கொடுப்பீங்க ஆண்களுக்கு. இவங்க எல்லாரும் யாருன்னா குடும்பத்தை காப்பாற்ற தவறிய கணவன்மார்கள் அப்படின்றதுதான் உண்மை. அந்த குடும்பத்தை முன்னேற்றினது அவங்களுடைய மனைவி தவிர வேற யாராக இருக்க முடியும்? இன்னைக்கும் நீங்க அவங்கள பற்றி பேசுறீங்கன்னா அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவிமாருக்கு தான் மொத்த குடும்பத்தை முன்னேற்றக்கூடிய பொறுப்பும் இருந்திருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இன்னைக்கு நீங்க இவங்களையே தலைவரா ஏத்து, தலைவர் அப்படின்னாலே இதுதான் குவாலிட்டிங்கிற மாதிரியே இன்னைக்கு நம்ம நாட்டையும் கொண்டு வந்து விட்டுட்டீங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நம்ம பெண் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா மனைவிமாரும் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அவங்க வெளியவே வரல. ஆனா அந்த காலத்திலே குடும்பத்தை முன்னேற்றதற்கு விவசாயியா இருந்தவள் பெண் தான். ஆனா நீங்க விவசாயின்னு ஒரு ஆணை நீங்க சொல்றீங்க. இந்த ஆண் விவசாயி அப்படின்னா நீங்க பாருங்களேன், உங்களுடைய இமேஜ் மனசுல வர்றதெல்லாம் அந்த மாட்டுக்கார வேலையும் ஏர் உழவன் இந்த மாதிரி மாட்டுக்கு பக்கத்துல கலப்பைய தோல்ல போட்டுட்டு ஒரு ஆணை தான் நீங்க பாப்பீங்க விவசாயி அப்படிங்கக்கூடிய போர்வையில. ஆனா மாட்டுக்கு மேல ஏறி உட்காந்துக்கிட்டு மாட்டை அடிச்சு தான் ஒரு விவசாயி வேலை செய்வாங்களே தவிர, ஒரு பெண் தான் அந்த வயல்ல போய் தன்னுடைய உடலையும் உயிரையும் அந்த வயல்ல போட்டுட்டு தான் குழந்தைய வயக்கரையில ஒரு தொட்டில கட்டி போட்டுட்டு அந்த நாத்து நடுறதுல இருந்து களை பறிக்கிறது 95% வேலை இதுதான். இதை செய்யக்கூடியது ஒரு பெண் தான். ஒரு பெண் தான் விவசாய வேலையும் செய்து பழைய காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் குடும்பத்தை காப்பாற்றக்கூடியவ பெண் தான். நீங்க யாரு ஒரு பொறுப்பற்ற கணவன் அப்படின்னு நீங்க பாருங்க, படத்துல எல்லாம் காமிப்பாங்க. இந்த பஞ்சாயத்து பண்றது, நாட்டாம பண்றதெல்லாம் இவங்களா தான் இருப்பாங்க. இந்த வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவார்ல, நான் ரொம்ப பிஸி, நான் எல்லாம் ஏகப்பட்ட பஞ்சாயத்து எங்க ஊர்ல, என்ன டெல்லியில விளக்கேத்த கூப்பிட்டாங்க, நான் ரொம்ப பிஸிங்கிறதுனால விளக்க கொடுத்து விடுங்க, பொருத்தி அனுப்பிடுறேன் அப்படிம்பாரு. அவர் பாத்தீங்கன்னா தன்னுடைய சகல கிட்ட காசு 5க்கும் 10க்கும் டீ வாங்குறதுக்கு அல்லாடிக்கிட்டு இருப்பாரு. ஆனா பேச்சு மட்டும் இவ்வளவு பெரிய பேச்சு பேசுவாங்க. அந்த பேச்சு பேசக்கூடியவங்க தான் நம்மளுடைய ஆண்கள். நீங்க பொருளாதாரம் எடுத்துக்கோங்க. நம்மளுடைய நாட்டிலே ஒரு பெரிய பழமொழி என்னன்னா, உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படிங்கிறது பழமொழி. ஆனா இன்னைக்கு உத்தியோகம் நீங்க மனைவி லட்சணமா ஆக்கிட்டீங்கல்ல. கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போறீங்க அப்படின்னா, பொண்ணு வேலை பார்க்குறாங்களோ என்ன, 2 பேரும் வேலை பார்த்தா தான் குடும்பத்தை முன்னேற்ற முடியும். ஆனா சேலரி அந்த கணவனை விட 1 ரூபாயாவது கம்மியா இருக்கணும். ஏன்னா நாங்க கீழே விழுந்தாலும் எங்களுக்கு மீசையில மண்ணு வெட்டக்கூடாது. இதுதான் எங்களுடைய நியாயம்.